ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நல்ல ஒரு வரமிளகா சிக்கன் சிம்பிளாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சிக்கன் கிரேவியில் வச்சு நிறைய ஜாமான் நாங்கள் அப்படிலாம் கிடையாது. வெறும் வரமிளகா நிறைய விதை இல்லாமல் நீக்கி கட் பண்ணி இப்படி சின்ன சின்ன தேவை கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். நல்லா சின்ன வெங்காயம் அரை கிலோ அளவுக்கு நல்லா நான் முழுசாக போட்டிருக்கேன். நறுக்கி போடுற பெருசாக இருக்குது நறுக்கி போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம். நறுக்கி நான் எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். பிராய்லர் கோழி இது நம்ம நாட்டுக்கோழிலையும் செய்யலாம். இன்றைக்கி பிராய்லர்லாம் செய்கிறேன். எலும்பும் கறிமா வாங்கி வெட்டி வச்சுக்கிறணும். ரொம்ப தனிக்கறியாக தான் நல்லா இருக்காது. மஞ்சத்தூள், உப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருளேவும். நம்ம செய்கிறப்ப பார்த்துக்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா சிக்கன் வந்து நல்லா காரமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லதானே ஊற்றி செய்யணும். அது நம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். அது நம்ம குளிர்ச்சியும் கூட காரம் இருந்தாலும் நமக்கு கரெக்டாக ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். சிக்கன் சூடு தானே, அதனால் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறப்பத்தே நமக்கு அந்த குளிர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப இல்லாட்டி சூட்டை கிளப்பி விட்டுருவாங்க. வரமிளகாலாம் போட்டு செய்கிறனால தான் நல்லெண்ணெய் அதிகமாக 100 நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறணும். சேர்த்துக்கிட்டு வெங்காயம் தான், வேறு ஒன்றும் பட்டாரா மிளகாய் சோம்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக சின்ன வெங்காயம் தான் தாளிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னே டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நல்ல அரை கிலோ சின்ன வெங்காயம் உரித்து ஒரு நாளைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்போ சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்க வேண்டியதான். ஒரு சின்ன வெங்காயம் அப்படி முழுசாக போட்டுங்க, டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் வரமிளகா போடணும். எடுத்துன்னு வரமிளகா போட்டோம்னா சீக்கிரம் கருகிரும். நல்லா இப்போ தான் வெங்காயம் வதங்கி வருது. நல்லா அந்த பிங்கிஸாக வந்துருச்சு. இன்னும் வதங்கணும். கண்ணாடி பதத்துக்குலாம் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் வரமிளகா போடணும். நல்லெண்ணெயிலே வெங்காயம் வதக்கிறப்போ அப்படியே வீடே ஒரு நல்ல ஒரு மனம் வரைக்கும் பாருங்கள். அந்த மனம் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மஞ்சட்டியில் வேறு வதக்கிறப்ப நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிட்டு இருக்குது. அடுத்து கொதிக்கிறது. இந்த மாதிரி அப்படி தனியாக அப்படி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 80% வதங்கிருச்சு. பிரியாணி அளவுக்கு பொன்னரமாக வதங்கணும்ல. நல்லா 80% சூப்பராக வதங்கிருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 30 வரமிளகாக்கு மேலேயே இருக்கும். நல்லா இப்படி விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்ம காரத்தை பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையை போட்டுக்கணும். காரம் கம்மியாக சாப்பிட்றோம், இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் இந்த அளவு செய்கிறேன். வரமிளகா போட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு விடலாம். நம்ம சிக்கன் கிரேவி வச்சா அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வேணும் நமக்கு. இது அப்படியே ரொம்ப கம்மி. ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது லேட் ஆகும், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்ல வரமிளகா சிக்கனுக்கு நல்லா சோறு வெந்துக்கிட்டு இருக்குது. சோறு நல்லா கொலையை வடித்து அந்த பெரட்டலை போட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது சோறு வடிச்சிட்டு வெந்துக்கிட்டு இருக்குன்னு வடிக்க போகிறேன். வரமிளகா போட்டு நல்லா வதங்கிருச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போயே நல்லா ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரொம்பலாம் தேவையில்லை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம மஞ்சத்தூள் நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போ வந்து நம்ம கறி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கலாம். நம்ம கறியை போட்டதுக்கப்புறம் அப்படியே கல் உப்பு போட்டுறோம். கறி போட்டோன்னே நமக்கு உப்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பார்த்துக்கிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம அதிகமாக போட்டக்கூடாது, உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம். நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவும் இல்லை, அவ்வளோதான். இது நல்லா இந்த மஞ்சத்தூள் சின்ன வெங்காயத்தை நல்லா கறி வேகணும். தண்ணி ஊற்றி வேக வச்சா முடிஞ்சு வச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும். அது வரைக்கும் ஊற்றக்கூடாது. எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறணும். கறி நல்லா 2 நிமிஷம் வதக்கியாச்சு. வதக்கி விட்டு நல்லா சடசடன்னு சவுண்டு ஏறிட்டுருக்கு. இப்போ தண்ணி நம்ம ஊற்றி வேக வைக்கிறப்ப சரியாக வரும். போதும், எண்ணெயிலே வதக்கினது போதும். அங்கே சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கறி வதக்கி விட்டு. இப்போ தண்ணி ஊற்றி விட்டுலாம். தண்ணி நம்ம 2 டம்ளர் அளவு ஊற்றிக்கலாம். கறி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நாட்டுக்குள்ளே நிறையா ஊற்றணும், விசில் விடணும். கறி முங்குற அளவு தண்ணி ஊற்றியாச்சு. கொதி வந்துருச்சு. நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சு அப்பப்போ நம்ம கிளறி கொடுத்தோம். நல்லா ஒரு 10 கால் மணி நேரத்தில் சூப்பராக வந்து தண்ணி வற்றி அப்படியே செமி கிரேவியாட்ட வரும். அதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாலாம் அப்படியே மசிஞ்சிடணும், அந்தளவுக்கு வேகணும். கரெக்டாக இருக்கும். நல்லா சிக்கனை வதக்கி தண்ணி ஊற்றி வெந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஆச்சு. நான் வத்திரும். கறியிலேருந்து வேறு தண்ணி பிரியும்னா நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்படி மிளகாலாம் பார்த்து மசிஞ்சு வெந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். நம்ம பரட்டலாக வேணால் நம்ம ரொம்ப ட்ரையாகவே அரைக்கலாம். நமக்கு செமி கிரேவியாக வேணால் செமி கிரேவியாக அரைக்கலாம். எந்த ஒரு மசாலாவுமே எல்லாமே இப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள். மிளகாயெல்லாம் அப்படி மசிஞ்சிருச்சு. இந்த கிரேவியோடு நாங்கள் ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சம் 5 நிமிஷம் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா மஞ்சள் கிளேவர் வச்சுருக்கோம். அப்படி ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கருவேப்பிலை போடுறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நல்லெண்ணெய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நல்லெண்ணெய் பச்சையாக ஊற்றுறப்போ அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
ஊற்றிட்டு கிளறி கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அந்த கிரேவியோட சாப்பாடு கூட பிறந்து சாப்பிட நல்லாயிருக்கும், அதனால் இப்படி வச்சுருக்கேன். மற்றபடி கறி குழம்பு வச்சுருந்தோம்னா நல்லா ட்ரையாக பரட்டிடலாம். எங்களுக்கு நான் கறி குழம்பு எதுவும் வைக்கல, ஒன்லி இது மட்டும் தான், எனக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். சிம்பிள் லஞ்ச் மெனு இன்னைக்கு. நல்லா குழந்தை சாப்பாடோடு இதை போட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கிரேவியோடு நான் வச்சுருக்கேன், செமி கிரேவியோடு தான் வச்சுருக்கேன். மஞ்சள் வைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அப்படி ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிக்கும், இன்னும் தண்ணியெல்லாம் வற்றிடும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, அதனால் கொதிச்சுட்டு தான் இருக்கும். இந்த மண்சட்டியோடது நல்லா சுட சுட வடித்த சாறு நல்லா கொஞ்சம் குழச்சி வடிச்சுக்கிறணும். நல்லா கிரேவியோடு அந்த வரமிளகாவோடு எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காண்டி அதை எடுத்தாச்சு. சூடான சாப்பாட்டில் இதை போட்டு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். நல்லா பயங்கரமாக கொதிக்குது. சுட சுட சாப்பிட்றோம் பற்றி இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அங்கங்கே மழை பெய்கிறப்ப இந்த மாதிரி வரமிளகா சிக்கன் போட்டு சாப்பிட்றப்ப அம்புட்டு ருசியாக இருக்கும். பிரியாணியே சாப்பிடாம இது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள் செஞ்சாச்சு, சூப்பராக இருக்குது. நீங்கள் சண்டே லஞ்ச் பண்ணி எங்களுக்கு இதுதான் சூப்பராக இருக்குது. கறி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. எல்லாமே நல்லாயிருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.